தந்திரம் பழகு, யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. இல்லாத சில விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கின்ற பல விஷயங்களை இழந்து விடுகிறோம். கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே, பிறகு பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது. தவறை சரியா செய்தவன் கூட தலை நிமிர்ந்து இருக்கின்றான், நல்லதை தவறாக செய்தவன்தான் தலை குனிந்து நடக்கின்றான். இலையிட்ட புறா, கரையேறிய எறும்பு, குறிவைத்த வேடன், கால் கடித்த எறும்பு, உயிர் தப்பிய புறா, செய்த உதவி சுற்றி வரும், வாழ்க்கை வட்டம் என்பதால். தவறு செய்பவர்களை மன்னித்து விடு, ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம், ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். வெட்டினாலும் எரித்தாலும் சந்தனம் மனத்தையே தரும், அதுபோல் தான் நல்லவர்களின் குணங்களுக்கு எக்காலத்திலும் மாறுவதில்லை. நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கிறது, ஆனால் அனுபவமே தவறான முடிவிலிருந்தே கிடைக்கிறது. எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒதுங்கித்தான் போகணும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை, உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. சகுனித்தனமும் குள்ளநரித்தனமும் ஒருவருக்கு எப்பொழுதும் வெற்றியை தராது, மாறாக அவரை மீளா முடியாத அளவிற்கு படுபாதாளத்தில் வீழ்த்தும். நல்லவன் பேச்சை விட கெட்டவன் பேச்சு பணிவாகவும் கனிவாகவும் இருக்கும், தேவையானதை உன்னிடம் இருந்து அடையும் வரை. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும், குரங்குதான் குட்டிகரணம் போட வேண்டும். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். சரியான இடங்களில் தவறாக பேசினால் திருத்திடலாம், ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசாதே, திருத்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. விசா இல்லாமல் வியட்நாம் வரைக்கும் கூட போயிடலாம், ஆனால் வேலை இல்லாமல் சொந்தக்காரன் வீட்டுக்கு மட்டும் போக முடியாது. தங்க நாற்காலியின் முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினால் ஆன தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார ஆசை கொள். ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருங்க, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். தன்னை சிறந்தவர்களாக காட்ட சிலர் எடுக்கும் நடவடிக்கையே பிறரை குறை கூறி விமர்சிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. உனக்கு பின்னால் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்தும் கொள்ள ஆசைப்படாத. தெரிந்தால் உன் மனம் நிம்மதி இழந்து விடும். முன்னே விட்டு பின்னே பேசும் உலகம் இது, மறந்து விடாதே. உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையா இரு, அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் உண்மையா இருந்தா நீ நல்லவன் இல்லை, முட்டாள். மனம் வித்தியாசமானது, கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவிக்கும். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. இருக்கும் போதே அன்பாய் 4 வார்த்தை பேசாதவர்கள் இறக்கும் போது அழுவதற்கு தகுதியற்றவர்கள். வாழ்க்கை என்பது நாணயம் போல, இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும், மறந்துடாதீங்க, மறுபக்கமும் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்கும். மகிழ்ச்சி வேண்டுமானால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதி என்றும் மனம் சார்ந்தது. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. தகுதிக்கு மீறி வாங்கப்படும் கடனுக்கு வட்டியாக உன் மானமும் விலை போகும்.